ஒரு காலத்தில் தங்கத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக நேசிக்கும் ஒரு பேராசை கொண்ட அரசன் இருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு மந்திரவாதியை கண்டுபிடித்தார். அது அவர் தொட்ட அனைத்தையும் தங்கமாக மாற்றியது. உற்சாகமடைந்த அவர் அந்த மந்திரவாதியிடம் தனக்கு இந்த பொன்னான மந்திரத்தை வழங்குமாறு கேட்டார். முதலில் ராஜா மகிழ்ச்சியடைந்தார். பொருட்களையும் உணவையும் தனது சிம்மாசனத்தையும் கூட தங்கமாக மாற்றினார். ஆனால் விரைவில் அவர் தற்செயலாக தனது அன்பு மகளை தங்க சிலையாக மாற்றியபோது அவரது மகிழ்ச்சி சோகமாக மாறியது. அவனது பேராசையின் தவறை உணர்ந்து சாபத்தை நீக்குமாறு மந்திரவாதியிடம் வேண்டினார். மந்திரவாதி ஒப்புக்கொண்டார். ஆனால் செல்வத்தை விட அன்பையும் வாழ்க்கையையும் மதிக்கும்படி எச்சரித்தார். மனத்தாழ்மையும் வருத்தமும் கொண்ட அரசன் தன் பேராசையைத் துறந்து தன் மக்களுக்கு உதவுவதற்காக தன் செல்வத்தைக் கொடுத்தான். அவரது மகள் வாழ்க்கைக்குத் திரும்பினாள். ராஜ்யம் மகிழ்ச்சியடைந்தது. அப்போதிருந்து அரசன் ஞானத்துடன் ஆட்சி செய்தான். உண்மையான பொக்கிஷம் அன்பிலும் கருணையிலும் உள்ளது என்பதைக் கற்றுக்கொண்டார்.